ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். நம்ம டிஎன் டெட் எக்ஸாம் உடைய பாஸ் மார்க்கை குறைச்சிட்டாங்க. அதாவது நம்ம டிஎன் டெட் எக்ஸாம் எழுதும்போது இந்த மார்க் எடுத்தா, இந்த கட் ஆஃப் எடுத்தா தான் நீங்க எக்ஸாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோர் கார்டு கொடுப்பாங்க. இது கேட்டகரி வைஸ் நமக்கு ஒரு கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேட்டகரி வைஸ் கட் ஆஃப்ல ஒரு மாற்றம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்மளோட கட் ஆஃப் ஆக்சுவலா குறைஞ்சிடுச்சு. ஸோ எவ்வளோ குறைச்சிருக்காங்க, என்ன கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 2026ல இந்த ஜிஓ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா 2025ல நம்ம எழுதின டெட் எக்ஸாமுக்கு எப்படி கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு தான் உங்களுடைய அடுத்த கேள்வி. அது மட்டும் இல்லாம இப்போ தமிழ்நாட்டில் இதை ஃபாலோ பண்றாங்களே, ஸோ வழக்கமா வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு முரண்பாடு இருக்குமே, ஸோ அது என்ன அப்படிங்கிறது ஒரு ரெண்டாவது கேள்வியா கேட்குறீங்க. ஸோ நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ஜிஓ 2026ல அவங்க வெளியிட்டிருந்தாலும் இந்த 2026ல கொடுத்த இந்த ஜிஓ பிரகாரம் நம்மளுடைய டிஎன் டெட் எக்ஸாம்க்குரிய கட் ஆஃபை அவங்க குறைச்சிருக்காங்க. கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் குறைச்சிருக்காங்க. அது என்னன்னு தெளிவா இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நமக்கு 2025ல எழுதின எக்ஸாமுக்கும் பொருந்தும். அடுத்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய, அடுத்து வருங்காலத்துல வரக்கூடிய எல்லா டிஎன் டெட் எக்ஸாமுக்கும் இது பொருந்தும், இந்த கட் ஆஃப் மாற்றம். ஸோ இதனால நமக்கு 2025ல எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த டிஎன் டெட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸை ரொம்ப விரைவாக நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ஜிஓனால தான் நமக்கு டிஎன் டெட் எக்ஸாமோட ரிசல்ட்டுமே கொஞ்சம் தள்ளி போச்சு. ஸோ இப்போ அடுத்து ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்க்குள்ள நம்ம டிஎன் டெட்டோட எக்ஸாம் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் திஸ் ஜிஓ, இந்த ஜிஓவை பேஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்க கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான நியூஸ் இல்லையா? அடுத்து இந்த ஜிஓ வந்து முழுக்க முழுக்க என்சிடிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், இந்த கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு தான் இருக்கு. இந்த என்சிடிஇ கைட்லைன்ஸ் வந்து 2010, அதுக்கப்புறம் 2011ல கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு தான் இந்த ஜிஓவை வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அதாவது அந்த கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி சில மாநிலங்களில் கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாடு இப்போ அவங்களுடைய கட் ஆஃபை கொஞ்சம் குறைச்சி கம்மி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன் டெட் எக்ஸாம்க்குரிய பாஸ் கட் ஆஃபை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. பொதுவாக நம்மளுடைய பழைய கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகிரி, அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகிரிக்கு 150 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. அதில் 60% எடுத்தால் தான் நம்ம பாஸ். அது டிஎன் டெட் பேப்பர் 1 இருக்கட்டும், இல்லை டிஎன் டெட் பேப்பர் 2 இருக்கட்டும். ஜென்ரல் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் நம்ம 60% மார்க் எடுக்கணும். அப்போ 150க்கு 90 மார்க் எடுத்தால் தான் நமக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் கார்டு கொடுப்பாங்க. இதுவே ஜென்ரல் கேட்டகிரி தவிர ரிசர்வேஷனுக்குள்ள வர்ற எல்லாரும் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இப்படி எல்லா ரிசர்வேஷனுக்குள்ள வர்ற கேட்டகிரிஸும் 150 மொத்த மதிப்பெண்களுக்கு 55% மதிப்பெண்கள் எடுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 82 மார்க் எடுக்கணும். ஸோ 150க்கு 82 மார்க் எடுத்தாதான் அவங்களால குவாலிஃபை ஆக முடியும், எக்ஸாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் கார்டு வரும். இதுதான் நம்மளுடைய பழைய கட் ஆஃப் மார்க்காக இருந்தது. பட் இப்போ இந்த 2026ல கொடுத்த புது ஜிஓவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குவாலிஃபையிங் மார்க் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைபை 40% மாற்றிட்டாங்க. சரிங்களா? அவங்க ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகிரிக்கு அதே தான். அவங்க 150 மதிப்பெண்களுக்கு 90 மதிப்பெண்கள் எடுக்கணும். டெட் பேப்பர் 1 இருக்கட்டும், டெட் பேப்பர் 2 இருக்கட்டும். ஜென்ரல் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் 150 மதிப்பெண்களுக்கு 90 மதிப்பெண்கள் எடுக்கணும். அண்ட் அதற்கு அடுத்து ரிசர்வேஷன்ல வர்றதை தான் அவங்க 2ஆ பிரிச்சிருக்காங்க. ரிசர்வேஷன்ல பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி இவங்க எல்லாரும் 150 மதிப்பெண்களுக்கு 75 மதிப்பெண் எடுத்தாலே போதும், நீங்கள் வந்து டெட் பேப்பர் 1 அல்லது பேப்பர் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணதா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க், நம்மளோட குவாலிஃபைங் மார்க் 82 எடுத்தால் தான் பாஸ் இருந்தாங்க இல்லையா? ஸோ அதை வந்து 75 எடுத்தாலே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குவாலிஃபைங் மார்க்கை மினிமம் ஆக்கிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரிசர்வேஷனில் இன்னும் ஒரு சில கேட்டகிரி பாருங்களேன். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த ரிசர்வேஷன் கேட்டகிரி எல்லாத்துக்குமே 40% மார்க் எடுத்தால் போதும். அதாவது 150க்கு 60 மார்க் எடுத்தால் போதும் நம்ம பாஸ். ஸோ இதுதான் நமக்கு இந்த 2026 ஜிஓவில் கொடுத்த புது குவாலிஃபைங் மார்க், புது கட் ஆஃப்
டிஎன்டெட்டோடைய புது கட் ஆஃப். இதை பேஸ் பண்ணி தான் 2025ல் நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கும் ரிசல்ட் போடுவாங்க. ஸோ நம்ம ரொம்ப விரைவாக எக்ஸாமோட ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் 2026ல் டெட் எக்ஸாம் வந்து 2 முறை கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜூலை மந்த்தும் செப்டம்பர் மந்த்தும் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த எக்ஸாம்க்கு இப்போயிலேருந்தே தயாராக ஆரம்பிங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்குரிய ஸ்டடி பிளான் எல்லாமே தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைனாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.